அப்போ திருவாராதன பெருமாளை விபீஷணனுக்கு கொடுத்தாச்சு. பெருமாளே இல்லையேன்னா பிரம்மா இன்னொரு மூர்த்தியை கொடுத்தார். அவர் தான் திருநாராயணபுரத்தில் இருக்கிற ராமப்பிரியன்கிற பெருமாள். வைரமுடி உற்சவம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வைரமுடி உற்சவத்தை கண்டருளுகிறாரே அந்த பெருமானுக்கு ராமப்பிரியன், ராமனுக்கு ரொம்ப பிரியமானவன்னு பேர். பிற்பாடு ஒரு காலத்தில் அவர் கண்ணனுடைய பரம்பரைக்கு வந்து சேர்ந்தார். அதை இன்னொரு நாள் சொல்கிறேன். கண்ணன் பரம்பரைக்கு வந்தார். அதனால் கண்ணனால் தொழப்பட்டவனாக பகவான் ஆனான். அதனால் அந்த பெருமாளுக்கு ராமனாலையும் தொழப்பட்டவர்னு பெருமை, கண்ணனாலையும் தொழப்பட்டவர்னு பெருமை. அப்போ கண்ணன் சேவிப்பதற்கென்று அங்கே கோகுலத்திலே ஒரு கோயில் உண்டு, புள்ளரையன் கோயில். அதுக்கு அதுதான் அர்த்தம். புல் பறவை, அரையன் புள்ளரையன் கருடன், அவனுடைய கண்ணன், கோயில் அந்த கண்ணனுடைய திருமாளிகைன்னு வச்சுக்கோங்கோ. இல்லைன்னா புள்ளரையன் கோவான பெருமான் சென்று வணங்குகிற ஒரு கோயில் அப்படின்னு வச்சுக்கோங்க. புள்ளரையன் கோயில். வெள்ள விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. அங்கே சங்கநாதன் கேட்கறது, பொழுது விடிஞ்சு போச்சு, கார்த்தால சுப்பிரபாதம் எல்லாம் சேவிக்க போறா, அதுக்கு மேலே திருப்பள்ளி எழுச்சி எல்லாம் பாட போறா, திருமலைக்கு போனீர்களானால் பிம்மால 2-2:30 மணிக்கு சுப்பிரபாதம்னு நடக்கும். ஒரு 15 நிமிஷத்துக்கு பெருமாள் தூங்குறாரா. இந்த கொரோனா வந்தப்போ நாங்கள் எல்லாம் ஆனந்தப்பட்ட ஒரே விஷயம் என்னன்னா, பெருமாளுக்கு நல்ல ரெஸ்ட் கிடச்சிது. பாவம் திருவேங்கடமுடையான் நன்னா ரெஸ்ட் எடுத்துட்டார். அப்போ சாயங்காலம் 8:30-9 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு பிம்மால ஒரு 3 மணிக்கு தான் போய் திறந்துருக்கான்னா, அதுக்கப்புறம் அவர் முன்னையும் ரெஸ்ட்டை பார்க்கல, பின்னையும் ரெஸ்ட்டை பார்க்கல. மீதி நாளெல்லாம் 15-20 நிமிஷம் தான் அவருக்கு தூக்கம் ஒதுக்கப்படுகிறது. அவ்வளவுதான் அவருக்கு கொடுக்கப்படுறது. அந்த 15-20 நிமிஷத்துக்குள்ளே பூட்டுட்டு சாவியை கொண்டு வந்து நேர பெத்த ஜீயங்கார்னு சொல்கிறாள் இல்லை, பெரிய ஜீயர் சுவாமியினுடைய மட்டத்திற்கு அதை எழுந்துருளை பண்ணி கொண்டு வந்துட்டு ஒரு கற்பூர ஆரத்தி பண்ணி திரும்ப எடுத்துன்னு போயிடுவா. அதுக்கு தான் அந்த 15 நிமிஷம் சரியாக இருக்கும். திரும்ப கொண்டு போய் சாவியை திறந்து உள்ளுக்குள்ளே போய் கைங்கரியம் பண்ணணும். அது சரியாக இருக்கும். அப்போ பெருமானுக்கு தூக்கம் அப்படின்னா ரொம்ப குறவு தான். சுப்பிரபாத சேவைன்னு அப்போ போய் சுப்பிரபாதம் பாடுவார். கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்னிகம். விஸ்வாமித்திரர் எழுப்பினார், ராமலக்ஷ்மணர்களை எழுப்பினார். எழுப்பறச்ச கிட்ட போனாராம். கார்த்தால அடுத்து எழுந்து சந்தியாவந்தனெல்லாம் குழந்தைகள் பண்ணணுமே. எழுப்ப போனால் கௌசல்யா தேவி தான் நினைவிற்கு வந்தாளாம். எப்பேற்பட்ட பிள்ளை பெற்றிருக்கா. அதனால கௌசல்யா சுப்ரஜான்னு பாடினார். நான் விஸ்வாமித்திரரை பார்த்து கேட்டேன், ஏன் தசரதனுக்கும் பிள்ளை தானே, தசரதனுடைய பிள்ளையேன்னு எழுப்பக்கூடாதான்னா, அவன் பேரை சொல்லி நான் எழுப்ப மாட்டேன் அப்படின்னாராம். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, இந்த தசரதன் முதல்ல என்ன பண்ணார், விஸ்வாமித்திரர் வரைச்சே வாங்கோன்னு கூப்பிட்டார். தசரதன் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. யாரை பார்த்தாலும் என்ன கேட்டாலும் தரேன் வாங்கோன்னுவார். வாங்கோ என்ன கேட்டாலும் தரேன்னு கூட சொல்ல மாட்டாராம். என்ன கேட்டாலும் தரேன், முதல்ல வாங்கோ. அப்போ விஸ்வாமித்திரருக்கு அவ்வளோ சந்தோஷம், இன்னும் உள்ளேயே நுழையலை, என்ன கேட்டாலும் தரேங்கிறான். அப்புறம் ராமனை கொடுன்ன உடனே முதல்ல கொஞ்சம் மறுத்து பேசினான் இல்லையோ, கொஞ்சம் வாக்குவாதம் எல்லாம் நடந்தது. நான் தரமாட்டேன்னே சொல்லிட்டான் அவன். அதனால அவர் கொஞ்சம் கோபம் இருந்ததான். விஸ்வாமித்திரர் யோசிச்சு பார்த்தார். பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகாக சொல்கிறார். விஸ்வாமித்திரர் பார்த்தாராம், இந்த தசரதன் என்ன கேட்டாலும் தரேன் வாங்கோன்னு கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் ராமனை கேட்ட உடனே முடியாதுன்னு சொன்னான். கௌசல்யா ஒரு வார்த்தை கூட மறுத்து பேசலை. மறுத்து பேசுறதுக்கோ ஆமோதிப்பதற்கோ அவளுக்கு வாய்ப்பே தரப்படவில்லை. அது வேற விஷயம். அவகிட்ட யார் கேட்டா பாவம். இருந்தாலும் என் பிள்ளையை நான் அனுப்ப மாட்டேன்னு அவள் சொல்லலையோ இல்லையோ, அது ரொம்ப பிடிச்சு போச்சான் விஸ்வாமித்திரருக்கு. அதனால தான் எழுப்பறச்சே தசரதனுடைய பிள்ளையேன்னு எழுப்பாமல் கௌசல்யினுடைய பிள்ளையேன்னு எழுப்பினாராம். ஏன்னா அந்த அம்மா மறுத்தே பேசலை, என் கூட அனுப்பிச்சு வச்சுட்டாளோ இல்லையோ. என்றைக்குமே கொடுப்பதற்கு உதவி செய்தவரை நாம் நினைவிலே கொண்டாடுவோம். அவள் தடுத்து பேசலை, மறுத்து பேசலை. அதனால் அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. கௌசல்யா சுப்ரஜாராம அப்படின்னு எழுப்பினார். பகவானும் எழுந்து கொண்டான். இன்னைக்கும் திருவேங்கடமலையில் திருமலையப்பனை முதல்ல அந்த 2 ஸ்லோகங்களை சொல்லிட்டும் அதுக்கு மேலே ரொம்ப ஆச்சரியமாக பாடியிருக்கார் பிரதிவாதி பயங்கரம் அண்ணாங்கிற பெரியவர். ஒரு 650 ஆண்டுகளுக்கு முன்பு சுப்ரபாதம் பாடியிருக்கார், ஸ்தோத்திரம் பாடியிருக்கார், பிரபத்தி மங்களம் இதெல்லாம் நிச்சலும் ஓதப்படுகிறது, நித்தியமும் சொல்லப்படுகிறது. ஏமானவாக பிரதிதினம் படித்தும் பிரவருத்தாக தேஷாம் பிரபாத சமயே ஸ்மிருதிரங்கபாஜாம் பிரஜாம் பரார்த்த சுலபாம் பரமாம் பிரசூதே. இந்த ஸ்லோகம் அடிக்கடி நீங்கள் கேட்டிருக்கலாம். இதுக்குள்ள ரொம்ப சுவாரஸ்யமான அர்த்தங்கள்லாம் சொல்கிறா. நித்தியமும் நாம் என்ன பண்ணணுமா, பிம்மால எழுந்து திருமலைக்கு போய் பகவானுக்கு சுப்ரபாதம் பாடணுமா. சுவாமி இது அப்பப்போ போகிறதுனாலே முடியல, எப்போ கடைசியாக போகணுங்கிறதே பல பேருக்கு ஞாபகம் இல்லை. இதில் இப்படி இருக்கும்போது டெய்லி அங்கே போகணும், டெய்லி அங்கே போய் பாடணும்னா முடியுமா? அதுவும் 2:15 மணிக்கு அங்கே போய் தங்கியிருந்து பாடணும்னா மீதி குடும்பத்தை எல்லாம் யார் சுவாமி பாப்பா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு சமாதானம் சொன்னான். இல்லை நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட முடியலன்னா நீங்கள் இருக்கிற இடத்துலையே பிம்மால எழுந்துருங்கோ. 2 மணிக்கு எழுந்து நல்லா தீர்த்தம் ஆடிட்டு பளிச்சுன்னு நெத்தி இட்டுண்டு சுப்ரபாதம் பாடுங்கோ. நம்ம என்ன சொல்லுவோம், அதுக்கு நான் அங்கேயே போயிடுவேன். இங்கே 2 மணிக்கு நித்தியம் எழுந்து தடமாடணும்னா வீட்டில் இருக்கிறவா வேற வைவா, இது பிசாசு மாதிரி 2 மணிக்கு சுற்றி வருது அப்படின்னு அந்த விசவை வேற நாங்கள் கேட்டுக்கணும். அதுவும் தவிர ஒரு நாளை போல எங்களால் அது முடியுமான்னு தெரியலையே.
அப்படின்னா சுப்பிரபாதம் பாட முடியாது. அடுத்து இன்னொரு ஆப்ஷன் கொடுத்தா, சரி எழுந்து குளிச்சு சுப்பிரபாதம் பாடுறது இதெல்லாம் முடியலன்னா கூட அந்த 2-2:15 எழுந்துட்டோ இந்த நேரம் நான் சுப்பிரபாதம் பாடினதா பெருமானே நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லு. அதுவாது முடியுமான்னா அது சுலபமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு நாளை போல் 2 மணிக்கு செய்ய முடியுமா? ஏன்னா தூக்கமே பல பேருக்கு அப்போ தான் வருது. தூக்கமே அப்போ தான் வருதுங்கிறப்போ அவர் எழுந்துக்கிறச்சே தான் நான் தூங்குறேன், எங்கேருந்து நான் இதெல்லாம் நினைக்கிறது? சரி அடுத்து ஒரு ஆப்ஷன் கொடுத்தா, எழுந்துரு. அங்கே சில பேர் சுப்பிரபாதம் பாடுவாளோ இல்லையோ, ஒரு 10 பேர் போய் அந்த கைங்கரியத்தை பெருமானுக்கு பண்ணுறா. அவள் அங்கே பாடின்னு இருப்பான்னு நினச்சிட்டு திரும்ப வேணா கூட படுத்துக்கோ பரவாயில்லன்னா அதுவும் கஷ்டம். கடைசியில் இருக்கிற உத்தமமான உபாயம் பாருங்கோ, அங்கே இருக்கிறவாளை தெரிஞ்சவாளாக நாம் இருக்கணுமா. திருவரங்கத் அதாவது திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறவர்களை அறிந்தவர்களாக நாம் இருந்து வைத்து நாம் இங்கே நன்னா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கச்சே அவள் சுப்பிரபாதம் பாடும்போது அவர்கள் நினைவில் நாம் வந்துட்டோன்னு வச்சுக்கோங்கோ, பகவான் என்ன தெரியுமா நினச்சி பாரா, படுத்துன்னு இருக்கிற நம்ம விழித்து கொண்டிருப்பவராக கருதி கொண்டு இவனும் இந்த வேளையில் சுப்பிரபாதம் சொன்னான்னு நினச்சி போகிறான். நமக்கே தெரியாது, அது நம்ம நல்லா தூங்கிட்டு இருந்திருப்போம். நமக்கு வேண்டப்பட்டவர் அங்கேருந்து கைங்கரியம் பண்ணுறார், அவர் கௌசல்யா சுப்ரஜாராமன் ஆரம்பிக்கச்சே அவனும் இங்கே கூட வந்து நின்று சேவிக்கலாமோ இல்லையோ, இத்தனை நாளைக்கு தூங்கிட்டு இருப்பான் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்படி நினைக்கிறவாளுடைய நினைவில் நாம் இருந்துட்டோம்னாலே சுப்பிரபாதம் பாடியவர்களாக நம்மையும் பகவான் கருதுகிறான்னு சொன்னால் எப்படியேனும் நம்மை ரட்சித்து விட வேண்டும்னு அவனுக்கு இருக்கிற அந்த பாரிப்பு உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் ஏதும் செய்யலைன்னாலும் இல்லாத ஒன்றை இருப்பதாக கல்பித்து கொண்டேனும் ரட்சிக்க வேண்டும். என் ஊரை சொன்னாய், என் பேரை சொன்னாய், என் அடியார்களுக்கு ஒதுங்க நிழல் கொடுத்தாய். பிள்ளலோகாச்சாரியர் இது ரொம்ப அழகாக பட்டியலிட்டு காட்டுறார். பகவானுடைய வழக்கம் என்ன அப்படின்னா, இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர் திருவேங்கடமலையில் இருக்கார் அப்படின்னா, எனக்கு திருவேங்கடமலை ஒரு புண்ணியஸ்தலம்னு தெரியாது, திருப்பதி பாலாஜி பெரிய பெருமாள் போய் சேவிக்கணும்னெல்லாம் தெரியாது. நான் ஏதோ வெளிதேசத்துலேருந்து வந்தவன் வச்சுக்கோங்க. நான் சொன்னேன் என்னுடைய ஃப்ரெண்ட் அவர் திருப்பதியில் இருக்கார் அப்படின்னு. பகவான் நன்னா கேட்டுக்கிறாரா, என் ஊரை சொன்னான், அவனுக்கு நிச்சயம் நான் அனுகிரகத்தை பண்ணுவேன். நான் போய் சண்டை போட்டேன், உன் ஊரை சொல்லணும்னு அவன் ஒன்றும் சொல்லலப்பா, அவன் ஃப்ரெண்டு அங்கே இருக்கான்னு தான் அவன் சொன்னான்னா, எப்படியோ ஒன்று இப்படி சொன்னா தான் உண்டுங்கிறார் பெருமாள். இப்படி சொன்னா தான் உண்டு. அவன் என்ன நினச்சேன்னு சொல்லணும்னு நான் காத்துட்டு இருந்தேன்னா ஒருபோதும் அனுகிரகமே பண்ண முடியாது. எப்படியோ ஒன்று திருப்பதின்னு சொன்னான் இல்லையோ, அவனுக்கு நான் அனுகிரகத்தை செய்வேன். என் பெயரை சொன்னான், நரசிம்மன் எனக்கு வேண்டப்பட்டவர், அவர் இங்கே வேலூரில் இருக்கார் அப்படின்னேன். வேலூர் ஒன்றும் பெரிய திவ்யதேசம் கிடையாது, திவ்ய கஷேத்திரம்னு சொல்ல போகாது. அங்கே நரசிம்மன் வேண்டப்பட்டவர் இருக்காருன்னா பெருமாள் பார்க்குறார், என் பெயரை சொன்னான், ஐயோ உன் பேரை சொல்லலை, அவர் நண்பர் பேரை சொல்லிட்டு இருக்காருன்னா ஏதோ ஒன்று சொன்னானோ இல்லையோ அனுகிரகம் செய்தே தீருவேன் அப்படின்னு முடிவெடுக்கிறார். அதுக்கு அடுத்தது ரொம்ப வேடிக்கை பாருங்க, பசுமாட்டை துரத்திண்டு ஒருத்தன் போகிறான், பிடிக்கணும்னு ஓடி போகிறான். அந்த பசுமாடு அப்படி கோயிலை வலம் செய்து ஓடித்தான், இவனும் பின்னாடியே ஓடிட்டு இருக்கான், நில்லு நில்லுன்னு ஓடிட்டு இருக்கான். பகவான் பார்த்தார், டைரியில் எழுதிக்கிறார், என் கோயிலை இன்று காலை இவன் வலம் வந்தான். அவன் உன் கோயிலை வலம் வரணும்னு வரலையே, பசுமாட்டு முன்னாடி தானே ஓடினான்னா, எப்படியோ ஒன்று அப்பிரதட்சணமாக ஓடாத இப்படி ஓடினானோ இல்லையோ. நான் சொன்னேன், அப்பிரதட்சணமாக ஓடினாலும் நீ என்ன தெரியுமா சொல்லுவேன், ஏதோ ஒன்று ஓடினானோ இல்லையோன்னு சொல்லிட்டு போகிறேன். இப்போ எப்படி சுத்தினா என்ன, சுத்தினானோ இல்லையோ அது போருங்கிறார் பெருமாள். இதுக்கெல்லாம் மேலே இன்னொன்று இருக்கு பாருங்க, என் அடியார்களுக்கு ஒதுங்க நிழல் கொடுத்தாய். என் வீட்டு வாசலில் நன்னா நான் கீத்து கொட்டா போட்டேன், அது வெயில் காலமும் மழை காலமும் நன்னா இருக்கும், போட்டு வச்சா நன்னா இருக்கும் அப்படின்னு போட்டு வச்சேன். நான் தான் வாசலில் சேர் போட்டுன்னு உட்காந்துப்பேன்னு வச்சுக்கோங்க. யார் கொஞ்சம் நிழலுக்கோ மழைக்கோ ஒதுங்க வந்தால் கூட அதில் அங்கே நிற்கக்கூடாது, போங்க போங்க, என்ன என் வீடு தான் கிடச்சிதா அப்படின்னு அதற்ற சுபாவம் எனக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் மட்டும் நல்லா சேர் போட்டுன்னு உட்காந்துட்டு பேப்பர் படிக்கிறது, காஃபி சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் எங்கேயோ வெளியூர் போயிருந்தேன், அப்போ நல்ல மழை, சில அடியவர்கள் அந்த வழியாக போகிறவா அதோ கீத்து கொட்டா இருக்கே கொஞ்ச நாள் கீழே நின்றுக்கலாமே அப்படின்னு வந்து நின்றுட்டா. தெரிஞ்சிருந்தா தடி கொண்டு அடித்து விரட்டுறவன் நான் ஊரில் இல்லை, அவன் வந்து நின்றுட்டு இருந்தா பாருங்க, பகவானுக்கு என் பேரில் வாஞ்சை ஏற்படுமா, என் அடியவர்கள் ஒதுங்கி நிற்கணுங்கிறதுக்காக கீத்து கொட்டாய் போட்ட மகானுபாவர் இவர் தான் அப்படின்னு எனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னு வராருன்னு சொன்னால் இதுக்கு என்ன அர்த்தம்னா, நாம் செய்யாத இல்லாத நன்மைகளை கூட நம்மிடத்தில் இருப்பதாக மணற்சோற்றிலே கல் ஆராய்வாருண்டோங்கிறார். மணற்சோறு, மண்ணில் நன்னா சாத்தை பிசைஞ்சு சாப்பிட்றவன் இங்கே கல் இருக்குது இங்கே துரும்பு இருக்குதுன்னு சொல்லுவானா? சோறே மணற்சோறு ஆன பிற்பாடு நம்ம இடத்துல நன்மையை எங்கேயாவது தேடி எடுக்கிறதுங்கிறது முடியுமா? ஒருபோதும் ஆகாது. முழுக்க முழுக்க நம்ம இடத்துல தோஷ பூயிஷ்டர்களாகத்தான் நாம் இருக்கோம், தோஷங்களோடு கூடினவர்களாகத்தான் நாம் இருக்கோம். ஆனாலும் அவர் இல்லாத நன்மையை இருப்பதாக எண்ணிக்கொண்டு நம்மிடத்திலே பெரிய அனுகிரகத்தை பகவான் செய்கிறார். அத்தனை பெரிய தயாளனாக அவர் இருக்கார். அப்போ பின்மால அவரை நாம் எழுந்து பாட வேண்டும்ங்கிறது சொல்ல வந்த விஷயம். அதைத்தான் இந்த இடத்துல புள்ளரையன் கோயில் வெள்ள வெளிசங்கின் பேரறவம் கேட்டிலையோ, கார்த்தால ஆழ்த்து பார் சங்கநாதம் பண்ணுறா பார், கைங்கரியத்துக்கு போயிட்டு இருக்கா. அந்த உள்ள படுத்துட்டு இருக்கிறவ சொன்னா, கோயில்களில் பகல் ராத்திரியே தெரியறதில்ல, எப்போதும் கைங்கரியம்தான். ஸ்ரீரங்கத்துக்கு போங்க, பகல் 10 அப்படின்னா அது ராத்திரியும் நடந்துட்டு இருக்கும்.
ராப்பத்து பகலெல்லாம் நடந்துட்டு இருக்கும். எது பகல் பத்து எது ராப்பத்து? இப்போ எல்லா வேலையும் நடக்கிறா போல இருக்கே, அதுதான் உற்சவம். ராத்திரி பகலே திருமலைக்கு போனால் ராத்திரி பகல் நமக்கு தெரியறதா? எங்கே பார்த்தாலும் ஒளி வெள்ளமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் பெருமானை சேவிக்கிறதுக்குன்னு போயிட்டே இருக்கா. அதனால் கோயில்களில் ராத்திரி பகலே கிடையாது. கோயிலில் சங்கநாதன் கேட்கறத வச்சு பகற்பொழுது ஆச்சுன்னு சொல்ல போகாது, ஒத்துக்க மாட்டேன்னுட்டா. வெள்ள வெளிசங்கின் பேரரவம் கேட்டலையோ, பிள்ளாய் எழுந்திராய். இன்னைக்கு உபன்யாசம் ஆரம்பிக்கும் போது இன்றைய பாட்டிலே எழுப்பப்படுகிற பெண் பிள்ளை இறை அனுபவத்திற்கு புதியவள்னு சொன்னேன்னா அது எதனால தெரிய வருதுன்னா, பிள்ளாயின்னு எழுப்புற பாருங்க. சின்ன பெண்ணே, அறியா பெண்ணாக இருக்கிறாயே, அடியவர்களுடைய ஏத்தம் அறியாதவளாய் இருக்கிறாயே, பகவத் விஷயத்தினுடைய வைலட்சண்யம் அறியாதவளாக இருக்கிறாயே, பிள்ளாய் எழுந்திராய். அப்படியே அவள் எழுந்துக்கல, பகவானையே நினைத்து மோகித்து கிடக்கிறாள். அப்பத்தான் இவாள்லாம் பேசிண்டா. இவ பயந்து எழுந்துக்கிறா போல ஏதாவது சொல்லணும், சட்டுன்னு எழுந்துக்கிறா போல ஏதாவது சொல்லணும். என்ன சொல்லலாம்? அப்போ இவாளுக்குள்ள ஒரு சங்கேதம், ஒரு பேச்சு பேசிண்டா. பூத்தனைன்னு ஒருத்தி வந்தாள், அந்த பூத்தனை பகவானை முடிப்பதற்காக வந்தாள் அப்படின்னு சொன்னா, பூத்தனை வந்துட்டா பகவானை முடிக்கிறதுக்கு வந்துட்டான்னா ஒரு அலறி அடிச்சுன்னு எழுந்து பாடலையோ, என்னது நம்ம கண்ணனுக்கு ஆபத்து வந்துருத்தா, தோ வந்தேன்னு வந்துருவா அப்படின்னு முடிவெடுத்துண்டு பேய் முலை நஞ்சுண்டு அப்படின்னுட்டா. ஆனால் பாடினவா என்ன தப்பு பண்ணான்னா, வாசல்லேருந்து எழுப்புறவா பண்ண தப்பு என்னன்னா, பூத்தனை வந்தாள்னு இவளை பயமுறுத்துறதுக்கு சொன்னவா பூத்தனை வந்தாள்னவுடனே அவளே பயந்து போயிட்டா. ஐயோ கண்ணனுக்கு ஆபத்து, பூத்தனை வந்தான்னு சொன்ன உடனே நல்ல வேளை கண்ணன் பூத்தனையை கொன்று விட்டான்னு கதையை முடிச்சுட்டா. பூத்தனை வந்தான்னு சொல்லி நிறுத்தி இருக்கணும், அப்படி இருந்துட்டா இவ பயந்துருப்பா. பூத்தனை வந்தாள்னு உடனே அப்படி எழுந்துக்க பார்த்தா பாருங்க, நல்ல வேளை கண்ணன் முடிச்சுட்டார், ஒரு ஆபத்தும் இல்லை. அப்புறம் தள்ள கை வச்சுண்டா. ஐயோ நம்ம முழு கதையை சொல்லி முடிச்சுட்டோமே, பாதியத்தானே சொல்லியிருக்கணும், அவளுக்கு பயமே போடுத்து. இப்போ சரி அடுத்தது ஏதாவது சொல்லுவோம். பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. கள்ளச்சகடம் ஆச்சரியமான கதை இது. சகடாசுரன் அப்படின்னு சொல்லுவார்கள். எம்பெருமானுடைய அவதாரத்தில் நித்தியமா ஆரேனும் ஒருத்தர் அவரை அழிப்பதற்காக வந்து கொண்டே இருந்தார்கள். கம்சனாலே ஏவப்பட்டு எத்தனை பேர் வந்திருக்கா? பூத்தனை வந்தாள், சகடாசுரன் வந்தான், பிரலம்பாசுரன், அகாசுரன், தேனுகாசுரன், திருணவர்த்தகாசுரன், வத்சாசுரன், பகாசுரன், கபித்தாசுரன், சகசிரநாமம் சொல்ற மாதிரி போயிட்டே இருக்கும். பகவானுடைய பெயர்களை விஸ்வம் விஷ்ணுன்னு ஆரம்பித்து சொல்கிறா போல இந்த அசுரர்கள் பெயரை கொண்டே ஒரு சஹஸ்ரநாமம் சொல்லலாம் போல் இருக்கு. அத்தனை பேர் வந்திருக்கா, அத்தனை பேரையும் பகவான் மிடுக்கோட முடிச்சிருக்கார் இல்லையோ. இந்த சகடாசுரன்கிறவன் பிறந்த 7 திங்களில் நடந்த சரித்திரம். கண்ணன் பிறந்திருக்கார், 7 மாத குழந்தையா இருக்கார். அம்மா தொட்டிலிட்டு இருக்கிறாள், தொட்டிலில் போட்டிருக்கா குழந்தைய. அந்த குழந்தைக்கு பால் எடுத்துன்னு வரேன்னு உள்ளே போனாலாம். அது இப்படி எப்படி எம்பி குதிச்சிட போகிறதே, ரொம்ப முரட்டு பிள்ளையா இருக்கு. ஒடுக்கி புல்கில் உதரத்தே பாய்ந்திடும் மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காயின்னு பாடினார் பெரியாழ்வார். அதனால் அம்மா என்ன பண்ணா, இந்த குழந்தைக்கு எதுவும் ஆபத்து ஏற்பட்டுவிடக்கூடாது, இந்த பக்கம் அந்த பக்கம் விழுந்துடக்கூடாதுன்னுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தா ஒரு பெரிய சக்கரம் இருந்தது, வண்டி சக்கரம் போல இருந்தது. அதை கொண்டு வந்து பாதுகாப்புக்கு அப்படி அந்த தொட்டில் மேலே வச்சுட்டு இதோ வரண்டா கண்ணா அப்படின்னுட்டு உள்ளே போனா. அது அசுராவேஷம் பொருந்திய சக்கரம். சகடாசுரன் அதற்குள்ளே அவன் ஆவேசித்திருந்தான். இதை பகவான் நன்னா தெரிஞ்சுட்டார். அந்த திருவடியால் அப்படி ஒரு தள்ளினாராம், ஒரு உதைச்சார். சுக்குநூறா போச்சு சகடம். அங்கேயே சகடாசுரன் மாய்ந்தான். அதனால தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் சொல்லுவார், ராமனை சேவிக்கும் போது அவனுடைய தோளை நாம பார்க்கணுமாம். அந்த தோளில் நான் உராய்ந்து ஏற்பட்டிருக்கிற அடையாளம் சேவையாகுமாம். ஏன்னா எப்பவும் சாருங்கத்தை கோதண்டத்தை பிடிச்சுட்டு இருக்கார், அந்த நான் உராய்ந்து அது சேவையாகும், அந்த அடையாளம் அது தெரியும். கண்ணனா இருந்தால் அவர் திருவடியை பார்க்கணுமா. 7 மாத குழந்தையா இருக்கிறச்சு அந்த சகடாசுரனை உதைச்சாரோ இல்லையோ, அதனால ஏற்பட்ட அந்த வீரத்தழும்போட பகவான் கண்ணன் கூடி இருக்கிறான். அப்போ சகடாசுரனை உதைச்சார், சுக்குநூறா போயிட்டான். சத்தம் கேட்டு அம்மா உள்ளே இருந்து ஓடி வந்தா. ஐயோ என்னமோ யாரோ அசுரன் வந்த பெரிய உருவத்தோட கிடக்கான், சக்கரத்தையே காணும், உருவத்தோட பெரிய அசுரன் தான் கிடக்கான். பார்த்துட்டு ஐயோ பெரிய ஆபத்து வந்தது, கண்ணன் தீர்த்துட்டான். ஆனால் இதை சில அன்பர்கள் எப்படி தெரியுமா சொல்லுவா, 7 மாத குழந்தை ஒரு அசுரனையே மாய்த்ததுன்னா அப்புறம் யாராவது போய் அந்த குழந்தைய எடுத்துப்பாளா, குழந்தை கிட்ட போவாளா? அது ரொம்ப பெரிய ராட்சச பயலாக இருக்கான் அவன். ஒரு 7 மாதத்துலேயே இந்த காரியத்தை பண்ணியிருக்கான், பூத்தனையை முடிச்சிருக்கான், கிட்ட போகாதீங்கோன்னு சொல்லிட்டு பகவானையே ராட்சசனை பார்க்குறா போல பார்க்க ஆரம்பிச்சிருவாள் இல்லையோ. அதனால் அவர் வதம் பண்ணார், கொலை பண்ணார்னா அது பல பேருக்கு அசஹ்யமாக இருக்குது, அது சகிச்சிக்க முடியாததாக இருக்குது. அதை எப்படி தெரியுமா அழகாக சொல்லுவா, பெருமான் ஒன்றும் சகடாசுரனை கொல்லணும்னு ஒன்றும் உதைக்கலை, பால் எடுத்துட்டு வரேன்னு போன அம்மா இன்னும் வரல, தாயார் உள்ளுக்குள்ளே போனவ வரத்துக்கு காலதாமதம் ஆச்சு. குழந்தைகள் பால் வரலைன்னா கையை காலை உதைக்கத்தான் செய்யும். அந்த சகடாசுரன் ரொம்ப வீக்கானவன் போல் இருக்கு, ஏற்கனவே அவன் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு போல் இருக்கு, ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கணும். அதனால இந்த குழந்தை மெதுவாக உதைச்சதுக்கு அவன் போயிட்டான். இது பால் வேணும் இன்னும் அம்மா வரலையேன்னு காலை உதைச்சிருக்கான். அவன் போறாத வேலை அவன் போயிட்டான்னா பழியெல்லாம் தூக்கி கண்ணன் பேரில் போடுறதா
அப்படின்னு கண்ணனுக்கு சப்போர்ட்டுக்குன்னு வரா. இப்போ கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. இப்போ ரெண்டாவது கதையும் பாருங்க. ஐயோ சகடாசுரன் ஒருத்தன் வந்தானம்மான்னு சொல்லி நிறுத்தணும். இவளுக்கு திரும்பவும் பயம் வந்துடுத்து. இல்லை சகடாசுரனையும் கண்ணன் முடிச்சுட்டா. அப்படியான்னுட்டு அவள் படுத்துன்னுட்டா. இவெல்லாம் பேசி முடிவெடுத்தா. இனிமே பகவானுக்கு ஒரு பயம் வந்ததுன்னு சொல்லி நாம கதை சொல்ல முடியாது. ஏன்னா அது நமக்கே பயமா இருக்கு. முதல்ல நாம உடனே அவனுக்கு ஒன்றும் ஆபத்தில்லைன்னு கையை கூப்பிட்டு இருக்கோம். வேற ஏதாவது சொல்லணுமேனு யோசித்தார்கள். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை. வெள்ளவளையர்னு இருக்கிற பாம்பு ஆதிசேஷன், அந்த அரவிலே துயில் அமர்ந்த வித்தினை, அதிலே துயில் கொண்டிருப்பவனான பெருமான். வித்தினை ஒரு விதை போல இருக்கிறவர். இந்த உலகமெல்லாம் எவனிலிருந்து புறப்பட்டிருக்கிறதோ அவன் விதை போன்றவனாகிறான். அந்த வித்தினை உள்ளத்து கொண்டு, திருவுள்ளத்திலே கொண்டு, யோகிகளும் முனிவர்களும். யோகிகள்னா யாரு? கைங்கரியம் பண்றவா யோகிகள். முனிவர்கள்னா யாரு? மனனம் பண்றவா முனிவர்கள். பகவானை எப்போதும் சிந்திக்கிறவா முனிவர்கள். அடுத்து என்ன கைங்கரியம்னு பாரிப்போட ஓடுறவா யோகிகள். உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். ஹிருதயேன உத்வஹன் ஹரிம்னு பிரகலாதனுடைய வார்த்தை. பிரகலாதனை இரணியன் பெரிய மலமுகட்டிலிருந்து தள்ளச் செய்தான். குழந்தை கீழே விழருது. இறைவான்னு கூப்பிட்டு ஹரின்னு கூப்பிட்டு மாரில் கை வச்சுட்டே விழுந்துதான். அதற்கு முன்னும் பின்னும் பிரகலாதன் பயந்து யாரும் பார்த்ததே இல்லை. அன்னைக்கு தான் பார்த்தாளாம். தள்ளி விட்டவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமே அவன் பெருமான் பெயரெல்லாம் சொல்ல மாட்டான். ஏன்னா ரொம்ப பயந்ததை இன்னைக்கு தான் பார்த்தோம். யானைகளை கொண்டு இடறச் செய்த போதும் பயப்படாதவன், உணவிலே விஷமிட்ட போதும் பயப்படாதவன், பாம்புகளை கொண்டு கடிக்கச் செய்த போதும் பயப்படாதவன், இன்னைக்கு மலமுகட்டிலிருந்து தள்ளும் போது பயந்து ஹரின்னு கத்தினான் அப்படின்னா இனிமே பயப்பட மாட்டான். பராசர பட்டர் இடத்துல, அதாவது இனிமேல் பெருமான் பெயரை சொல்ல மாட்டான். பராசர பட்டர் இடத்துல ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. உண்மையான பக்தன் யார் அப்படின்னு கேள்வி. அவர் சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமான பதில் பாருங்க. உண்மையான பக்தனா, பகவானிடத்துல உண்மையா சரணாகதி பண்ணவன் யார், அதான் கேள்வி. அவர் பதில் சொன்னார். ஒருத்தன் காட்டு வழியா போறான், தனியாடா போறான், நிறைய அணிகலன்கள்லாம் போட்டுருக்கான், கையில் நிறைய பணங்காசெல்லாம் வேற நிறைய வச்சுட்டு இருக்கான். அந்த காட்டுல நிறைய துஷ்ட மிருகங்கள்லாம் வேற இருக்கு. அந்த காட்டுல திருடர்கள் சஞ்சாரம் வேற இருக்கு. ராத்திரி வேளையில போறான், தனியாளா போறான், பணங்காசு வச்சுட்டு இருக்கான். திரும்ப அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வேளையிலும் கூட தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டி பகவானுடைய திருநாமத்தை எவன் சொல்லாதிருக்கிறானோ அவன் சிறந்த பக்தன்னர். எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க. பெருமான் பேரை சொன்னவன பக்தன் அவர் சொல்லலை. தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக பகவானை கூப்பிடாமல் இருக்கிறவன் எவனோ, பகவானை கூப்பிடத்தான் கூப்பிடணும், நம்மளை காப்பாத்திக்கிறதுக்குன்னு கூப்பிடக்கூடாது, கைங்கரியம் பண்றதுக்கு தான் கூப்பிடணும்னு அர்த்தம். என்ன நன்னா வையுங்கிறதுக்கு நம்ம கோயிலுக்கு போகக்கூடாது, நீ நன்னாயிருன்னு சொல்றதுக்கு தான் கோயிலுக்கு போகணும். அவரை பார்த்து நீ நன்னாயிருன்னு சொல்லணும். அப்போ பாருங்க, நம்மெல்லாம் ஒரு பயம் வந்துருத்துனா என்ன பண்ணுவோம்? கஷ்ட காலம் வந்ததுன்னா பகவானை கூப்பிட்டுடுவோம். கபீர்தாசர் அதைத்தான் கேட்கிறார். கஷ்டம் வந்தால் உனக்கு சட்டுன்னு பகவான் ஞாபகம் வரா. அதே ஒரு நல்ல காலமாக இருந்தால் நீ தான் எல்லாத்தையும் சாதிச்சுண்டா போல நினச்சிக்கிறியது நியாயமானு கேட்குறார். கஷ்டம் வந்துருத்துனா பகவானை கூப்பிடுறோம் இல்லையோ, அடியன் அடிக்கடி சொல்கிறது உண்டு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற விஷயம்தான். நீங்கள் நித்தியமும் 10 மணி பேருந்தை பிடித்து ஆஃபீஸுக்கு போகிறவான்னு வச்சுக்கோங்க. 9:50 வந்துடுறீங்கோ, பேருந்தை 10 மணிக்கு சரியாக பிடிச்சிடுறீங்கோ, ஏறி உட்காந்து நல்லா ஹாயாக போகிறீங்கோ. என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வரத்துக்கும் அந்த பேருந்து கிளம்புறதுக்கும் சரியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இவன் துரத்தின் வந்து பிடிக்க முடியலன்னா முதல் வார்த்தை என்ன சொல்லுவான்? ஓ மை காடுங்கிறான், அடக்கடவுளேங்கிறான் பாருங்க. அப்போ பகவான் கேட்டாராம், ஏனப்பா நேற்று வரைக்கும் சரியாக பேருந்தை பிடிச்சிட்டு இருந்த போதெல்லாம் நீ என்னை கூப்பிட்டதே கிடையாது. இன்னைக்கு ஒரு நாள் நீ 2 நிமிஷம் தாமதமாக வந்திருக்கே, அது வண்டி கிளம்பி போயிடுத்து. ஆனால் இன்னைக்கு மட்டும் நான் தான் பொறுப்புன்னு எந்த அளவு தூக்கி வைக்கிறியே? அப்போ பிடிச்சதுக்கெல்லாம் நீ காரணம், பேருந்தை பிடிக்காததுக்கு நான் காரணமான பகவான் கேட்கிறார். அது மனிதனுடைய இயல்பு, அதுதானே. அதனால தான் குந்தி தேவி பகவான் இடத்துல பிரார்த்தனையை வைத்தாள், எனக்கு எப்போதும் கஷ்டத்தையே கொடுன்னா. கண்ணனுக்கே ஆச்சரியம், இந்த மாதிரி யாரும் கேட்டதே இல்லையே, நீ எப்படி இப்படி கேட்குற? அவ சொன்னா, அப்போ தான் நீ ஞாபகம் வர. நான் என்ன பண்ணுவேன்? நல்ல காலத்தில் உன்னை நினைப்பார் யாரும் கிடையாது, கஷ்ட காலத்தில் உன் நினைவு விட்டு நீங்குவது கிடையாது. அப்படி பார்க்குறச்சே கஷ்டமே சுகம் போல் இருக்கு, உன் நினைவு இருந்து கொண்டே இருக்கும் என்று குந்தி தேவி கண்ணனிடத்திலே இறைஞ்சினாள். அப்போ பெருமானுடைய நினைவு எப்போதும் இருக்க வேண்டும். உள்ளத்து கொண்டு பிரகலாதனை கீழே தள்ளினா, ஹரின்னு கத்திண்டே விழுந்துட்டான். திரும்ப அந்த குழந்தையை அழைச்சின்னு போனால் ஹிரண்யகசிபு இடத்துல நிறுத்தினார்கள். இனிமே இந்த குழந்தை பகவானுடைய பெயரை சொல்லாது, ஏன்னா முதல் தடவை அச்ச உணர்வு ஆட்கொண்டது நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா. இரணியன் கேட்டான், பிள்ளாய் பயந்தாயான்னு கேட்டான். ஆமாப்பா பயந்தே போயிட்டேன், இவ்வளோ பெரிய மலமுகட்டிலேருந்து தள்ளினா தெரியுமா, நடுங்கி போயிட்டேன் நான். அப்படின்னா இனிமேல் ஹரி திருநாமத்தை சொல்ல மாட்டியோ இல்லையோ, ஹரியின் பெயரை சொல்ல மாட்டியோ இல்லையோன்னா? நன்னா சொல்லுவேன், அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நீ பயந்தேன்னு சொன்னாலே அப்படின்னா, பயந்தேன் எனக்கேதும் ஆகிவிடுமோன்னு நான் பயப்படவே இல்லை.
உள்ளத்துள் உறையும் திருமாலுக்கு ஏதேனும் ஆகுமோ என்று அஞ்சினேன். அந்தர்யாமியான பெருமாளுக்கு ஏதும் ஆகிடக்கூடாதேங்கிற கவலை தான் எனக்கு. ஸ்ரீரங்கத்தில் அந்த நாளில் 2 ஆச்சாரியர்கள் எப்போ புறப்பாடு, ரங்கநாதனுடைய புறப்பாடு சுமுகமாக சக்கிரமமாக முடிந்து அவர் உள்ளுக்குள்ளே போயிட்டார்னா கட்டி தழுவி அழறதுக்குன்னு 2 பேர் இருந்தாலாம். ஒருத்தருக்கு எம்பார்னு பேர், ஒருத்தருக்கு முதலியாண்டான்னு பேர், ஒருத்தர் மாமா, இன்னொருத்தர் மருமகனார். இந்த 2 பேரும் கட்டிப்பிடிச்சுன்னு அழுவாளாம். எல்லாம் பாப்பாளாம். நல்லபடியாக புறப்பாடானா இவன் ஏன் அழுதுன்னு இருக்கா? கிட்ட போய் கேட்டா அவ சொல்றா, இந்த உலகம் எத்தனை கொடுமையான உலகம் தெரியுமா? தீயவர்களே அதிகம் நிரம்பி இருக்கிற உலகம். இந்த உலகத்துல எந்த குறையும் இல்லாமல் பெருமாள் வெளியில வந்துட்டு பத்திரமா திரும்ப உள்ள போனார்னு சொன்னால் அவர் உள்ள போய் உட்கார்ந்தப்புறம் தான் எங்களுக்கு நிம்மதி பெருமூச்சே நாங்கள் விடுகிறோம். அந்த ஆனந்தத்தாலே பெருகுகிற கண்ணீர்னா எத்தனை வாஞ்சையோட இருந்திருக்கா பாருங்கோ. அதுதான் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் உள்ளத்து கொள்ளுகை மெல்ல விழுந்து அரியன்ன பேரறவும். மெதுவா எழுந்துக்கணும்னா, மெதுவா எழுந்துக்கணும்னு சொன்னா ஒரு பிள்ளை தப்பா புரிஞ்சுனுட்டார். அவரே நேற்று சொன்னார் பத்தியா, கதை சொல்றவரே சொன்னார் 10 மணிக்கு எழுந்தா போறோம்னு சொல்லியிருக்கார். அப்படி அர்த்தம் பண்ணிக்க கூடாது. மெல்ல எழுந்துனா எழுந்துக்கும் போது மெதுவாக எழுந்துக்கணும். எழுந்துக்கிறதே மெதுவாக எழுந்துக்கணும்னு அர்த்தம் சொல்லலை. எழுந்துக்கிறதே சீக்கிரமாக தான் எழுந்துக்கணும். எழுந்துக்கிச்சே பரபரப்போடு எழுந்துக்கூடாதான். சற்றே மெதுவாக எழுந்து கொள்ள வேண்டும். உங்களை கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? நாங்கள் ஆசைப்பட்டாலும் மெதுவாக தான் எழுந்துக்க முடியும். இப்போ அப்படி பரபரன்லாம் எழுந்துக்கவே முடியாதுன்ற மாதிரி தான் உலகம் இருக்குது. அப்போ மெதுவாக எழுந்துக்கணும். மெதுவாக எழுந்துக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறா. கர்ப்பிணி பெண் நிறைமாத கர்ப்பிணி எழுந்துக்கிறா போல எழுந்துக்கணும். அந்த மாதிரி பகவானை தியானம் பண்ணிட்டே எழுந்துக்கணுமாம். அரியன்ன பேரறவும் 7 தடவை ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிண்டே எழுந்துக்கணும். இன்னொன்று, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் காத்தால எழுந்த உடனே சொல்லத்தக்க ஸ்லோகங்கள்னு சிலதை வச்சிருக்கா. சில பாசுரங்களை சொல்லணும். அமல்நாதிபிரான்லாம் சொல்லுங்கோங்கிறா, சில ஸ்லோகங்களை சொல்லுங்கோங்கிறா. பரமார்த்த ஸ்லோகத்வயம்னு 2 ஸ்லோகம் உண்டு. நடாதூர் அம்மாள்ங்கிற பெரியவர் அதை அருளி செய்திருக்கார். அதை நித்தியமும் சொல்லணும். கஜேந்திர மோட்சத்தை நித்தியமும் சொல்லணும். 2 ஸ்லோகம் இருக்குது. அது 2 ஸ்லோகம், இது 2 ஸ்லோகம். இதில் இந்த பரமார்த்த ஸ்லோகத்வயம் இருக்கு பாருங்க. அது எதுக்கு சொல்லணும்னு கேட்டால் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. அது காத்தால் எழுந்த உடனே நாம் என்ன தியானம் பண்ணணும்னா, இந்த ஆத்மா இந்த உலகை விட்டு வைகுந்தத்திற்கு எங்கனம் செல்லுகிறதுங்கிறத விவரிக்கிற ஸ்லோகம் அது. அதை ஏன் காத்தால எழுந்த உடனே சொல்லணும்னு வச்சிருக்கான்னா, நாம் பகவானிடத்துல கோரிக்கை வைக்கிறோமாம். இந்த நாளாவது எனக்கு நல்ல நாளா ஆகாதான்னு கேட்கணுமாம். கேட்கறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இது காத்தால எழுந்த உடனே அது நாம் ஏதோ சொல்லணும்னு சொன்னதுனால அந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு ரொம்ப சீரியஸாக பெருமாள் அதை எடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த பிரார்த்தனை இருக்கணும். ஆழ்வார்கள் அப்படித்தானே பிரார்த்தனை பண்ணுறா. கூவிக்கொள்ளும் காலமின்னம் குறுகாதோன்னு பாடுறார். எவ்வளோ பேர் போகிறாளே, நான் உன் கண்ணுக்கே தெரியலையான்னு கேட்குறார் ஆழ்வார். இந்த மாதிரி கேள்வி யாராவது கேட்பாளா? உலகத்தில் எத்தனையோ பேர் போகிறா, நான் மட்டும் ஏன் உன் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்கிறேன்? கொடு உலகம் காட்டேதே, இங்கே நம்மளால் இருக்க முடியாது, உன்னை சீக்கிரமாக வந்து அடையணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னுட்டு அத்தனை பாரிப்போடு அவர் கேட்குறார். இதைத்தான் பிள்ளலோகாச்சாரியர் சொன்னார், பேத்துக்கு துவரிக்கையும்னார். எப்போ அவன் கிடைப்பான்னு அந்த ஈடுபாடு நமக்கு இருந்துகிட்டே இருக்கணுமா. இது இன்னும் புரியுறா போல சொல்லணும்னா, எப்போ நான் போவேன்னு ஒருத்தரும் அத்தனை பாரிக்கணுங்கிறா. பாரிக்கிறது ஒன்று, காத்தால் எழுந்த உடனேயே பிரார்த்தனை அதைத்தான் வைக்கணுங்கிறா. இந்த நாளாவது எனக்கு நல்ல நாளாக ஆகாதா, எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதான்னு பகவானிடத்திலே வேண்ட வேண்டும்ங்கிறா. இதுக்கு அர்த்தத்தோடு சொல்லிட்டேன்னா இப்போ இந்த ஸ்லோகத்தை யாரும் சொல்லவே மாட்டா. அப்போ தான் அர்த்தம் தெரியலனா ஏதோ வசந்த ஸ்லோகம் போல் இருக்கு, இதை சொன்னால் இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தா மேலான மோட்சமே கிடைச்சிடுங்கிறா. அப்போ காத்தால எழுந்து ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிட்டு 7 தடவை சொல்லுங்கிறா. ஹரிரு ஹரிஹி ஹரிரு ஹரிஹி ஹரிரு ஹரிஹி ஹரிஹி. அதை உறக்க சொல்லுன்னா. ஏன் உறக்க சொல்லணும்னா, உன் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கிறவாளுக்கு அதெல்லாம் சொல்லணுங்கிற அறிவே கிடையாது. அவளுக்கும் சேர்த்து நீ சொல்லு, அவள் காதலையும் விழட்டுமே. அப்போ மெல்ல விழுந்து அரியன்ன பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து. எம்பெருமானுடைய திருநாமத்தை கேட்ட மாத்திரத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், உள்ளத்துக்குள்ளே ஒரு குளிர்ச்சி ஏற்படுறதோ இல்லையோ, ஒரு ஆனந்தம்ங்கிறது ஏற்படுறதோ இல்லையோ, பெண்ணே நீயும் எழுந்து வர வேண்டும், நம்மோட கலக்க வேண்டும், சேர்ந்து நாம பகவானிடத்திலே செல்ல வேண்டும் என்று 6ஆம் பாசுரம். நம்ம 4ஆம் பாசுரத்திலேயே அனுபவிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு சொன்னேன். 5 நிமிஷம் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஆழிமழை கண்ணாங்கிற பாசுரத்திலே, அந்த பாசுரத்தில் ஒரு வருணனையை ஆண்டாள் அழகாக செய்கிறாள். வருணதேவனுக்கு கட்டளை இடுகிறாள். வருணதேவனுக்கு வருணனை கட்டளை இடுகிறாள். அழகாக வருணனை செய்கிறாள். இப்படி வச்சுக்கோங்க. வருணனையும் அழகா இருக்கு, வருணனுக்கு சொல்றதும் அழகா இருக்கு. என்ன வருணனை செய்கிறாள் அப்படின்னால், ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல், நீ என்ன செய்ய வேண்டும், எதையும் ஒளித்து கொள்ளக்கூடாது. உன்னுடைய கொடைத்தன்மையிலே ஏதும் மறைக்கலாகாது. சமுத்திரத்தினுடைய நீரை முழுவதுமாக நீ முகந்து கொள்ள வேண்டும். கொண்டு ஆர்த்தேரி நன்னா பர்வதங்களுக்கு மேலே அந்த மலையெல்லாம் நன்னா மலைக்கு மேலே மேகங்கள் கருமேகங்கள் சூழ்ந்திருக்க வேண்டும், நன்கு படிந்திருக்க வேண்டும்.
அதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். மேகங்களோ உரையீர் திருமால் திருமேனியுக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர்னு ஆழ்வார் பாடுறார். மேகங்களை பார்த்தா அவருக்கு ஆச்சரியமா, இவ்வளோ கருகருன்னு மேகங்கள் இருக்கே, எங்க பெருமான போலவே இருக்கே, என்ன தவம் செய்தீர்கள், இப்படி நன்கு கருத்திருக்கிறீர்களே. ஆனால் வியாக்கியாதாக்கள் உரையாசிரியர்கள் எழுதினா மேகங்கள் பெருமான போல கருக்கலாம், ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருக்க பெறும். ஆனால் ஒரு பாட்டம் மழை பொழிந்ததுன்னா வெளுத்து போயிடும், சாயம் போயிடும். மேகம் சாயம் போயிடும், எங்கள் பெருமாள் ஒருபோதும் சாயம் போக மாட்டார். அதுதான் விஷயம், எப்பவும் கருப்பாக தான் இருப்பார். மேகம் மழை பொழிந்ததுன்னா உடனே அது வெளுத்து போய் விடுகிறது. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழி தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிருந்து காண்டகு தோளன்னலான பெருமாள், தோள் அழகிலே சிறந்தவரான பெருமாள். காஞ்சி தேவ பெருமாளுக்கு காண்தகு தோள் அண்ணல் அப்படின்னு திருநாமம். சுந்தரபாகுன்னு கள்ளழகருக்கு சுந்தரத்தோளுடையான்னு திருநாமம். தோள் அழகிலே விஞ்சியவன் பெருமான், பாழி தோள் அழகிய தோள்களை படைத்தவன், பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிருந்து. இங்க ஒரு அழகான அர்த்தம் இருக்கு. பற்பனாபன்னு கொண்டாடுறார் பத்மநாப பெருமாள். அவருக்கு என்ன பெருமை, என்ன நாபி கமலத்தில் பிரம்மாவை கொண்டிருக்கிற பெருமாள், அவர் தான் பத்மநாபன். அவருடைய நாபி கமலத்தில் பிரம்மாவை தோற்றுவித்தவன். அப்ப தகப்பனார் பெருமான், பிள்ளை பிரம்மா. இப்போ இந்த பாட்டில் பாருங்க, அந்த திருவாழி சக்கரம் இருக்கே நல்லா மின்றது, சங்கம் இருக்கே அது பேரிரைச்சல் கொடுக்கறது. இந்த ரெண்டு வார்த்தைகளை ஆண்டாள் சொல்லியிருக்கா. பாழியந்தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிருந்து. என்ன சுவையான அர்த்தம் தெரியுமா இந்த இடத்துல. ஏன் அது மின்றது, ஏன் சங்கம் அத்தனை சத்தம் போடுறது, அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்றா. பகவானுக்கு குழந்தை பிறந்திருக்கு, பற்பனாபன்னு சொன்னாலும் இல்லையோ, பகவானுக்கு பிரம்மாங்கிற பிள்ளை பிறந்திருக்கார். ஒரு ராஜா இருந்தார், ராஜாவுக்கு ரொம்ப காலம் கழித்து குழந்தை பிறந்தது. அந்த புறத்தில் குழந்தை பிறந்திருக்கு. ஒரு பணிப்பெண் வந்து சொல்றா, அரசே இப்பதான் சற்று முன்பு பட்டத்து ராணியார் ஒரு ஆண்மகவை ஈன்றெடுத்தாள் அப்படின்னு சந்தோஷத்தோடு அவ சொல்றா. அதை கேட்ட உடனே மக்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா, ஏன்னா நாளைக்கு நம்மளை ஆள போறவர் பிறந்துட்டார் அப்படின்னு மக்கள்லாம் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை தட்டிக்கிறா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டிப்பிடிச்சிக்கிறா, வாழ்த்துக்களை பரிமாறிக்கிறா. மந்திரிகள்லாம் அத்தனை சந்தோஷத்தை அடைந்து கைத்தட்டுறா, எல்லாம் பண்றா. ஆனால் அங்கே பெரிய ஆரவாரம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே ஆள் யார் தெரியுமா? ராஜா தான். அவர் ராஜாவாச்சே, அவருக்குன்னு ஒரு கம்பீரம் இருக்கும் இல்லையா. அவர் உடனே வந்து கையை தட்டுறது, இப்படி எஸ்ன்னு அப்படி கையெல்லாம் காட்ட முடியுமா? அவர் அதெல்லாம் பண்ண முடியாது. அவர் அப்படியே அமைதியாக தான், ஓ அப்படியா நல்ல செய்தி சொன்னார் இந்தா அப்படின்னு கழுத்தில் போட்டுருக்கிறது ஏதாவது கட்டி கொடுக்க போறாரு. அவ்வளவுதான் அவரால் பண்ண முடியும். அடக்கமாகத்தான் அவர் இருப்பார், கம்பீரமாகத்தான் அவர் இருப்பார். அவர் ஆனந்தத்தெல்லாம் அவர் எங்கே வெளிக்காட்டுவார்னா அந்தப்புறத்தில் போய் வெளிக்காட்டுவார். ஒரு குழந்தையாவே மாறிடுவார். அந்த குழந்தையை தூக்கிப்பார், உச்சி மோந்து முத்தம் கொடுப்பார், சுற்றி சுற்றி வருவார். இதெல்லாம் அங்கே போன அப்புறம் பண்ண போறார். இங்கே அந்த காம்பீரியத்துக்கு சேர நம்ம ராஜாவா இருக்கிறவா நமக்குன்னு கொஞ்சம் அப்படி கம்பீரமா இருந்தால் தான் அழகா இருக்கும் அப்படின்னு தன்னை கட்டுப்படுத்திக்கிறாரோ இல்லையோ, தன்னுடைய ஆனந்தத்தை வெளிக்காட்டாமல் இருப்பார். இந்த பாட்டில் அது எவ்வளோ அழகா சொல்லப்படுறது பாருங்க. பகவானுக்கு பிள்ளை பிறந்தாச்சு, பகவான் பெருசா ஆர்ப்பரிக்கலை, அவர் பத்மநாபன் அப்படியே கிடக்கிறாராம். ஏன்னா ராஜா அந்த காம்பீரியத்தை விடலை. ஆனால் பிரஜைகளை போல இருக்கிற அந்த சங்கமும் சக்கரமும் அப்படி திரும்பி பேசிட்டு தான், பாத்தியா நம்ம தலைவருக்கு குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னு ரெண்டும் பேசிக்கிறதான். அந்த சந்தோஷத்துல சக்கரம் மின்னுகிறது, அந்த ஆனந்தத்துல பேரிரைச்சல சங்கம் எழுப்புகிறது. ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிருந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல். இப்போ என்னென்ன கேட்குறா பாருங்க. மழை பெய்யணும்னா கருத்த மேகங்கள், எங்கள் எம்பெருமான போல நீயும் மேகங்களே கருத்திருக்க வேண்டும். அடுத்தது ஆழி போல் மின்னி, மின்னல் எப்படி இருக்கணும்னா எங்கள் திருவாழி ஆழ்வான போல மின்ன வேண்டும், சக்கரத்தாழ்வாரை போல மின்னணும். அதுக்கு போல இடிச்சத்தம் எப்படி கேட்கணும்னா பாஞ்சஜன்யம் எழுப்புகிற இடிச்சத்தம், அந்த வெடிச்சத்தத்தை பாஞ்சஜன்யம் எழுப்புமோ இல்லையோ, அதை போல சத்தத்தை நீயும் எழுப்ப வேண்டும். அதுக்கு மேலே சார்ங்க முதைத்த சரமழை போல், எங்க ராமனுடைய வில்லிலிருந்து அம்புகள் புறப்பட்டால் அது எப்படி தாரதாரையாக புறப்பட்டு சர வருஷங்கிறது ஏற்படுமோ அதை போல மழை பெருக வேண்டும். என்ன அழகா ஒன்னுத்துக்கு ஒன்று சம்பந்தப்படுத்தி ஒரு மழையை இத்தனை அழகா பகவானோட சம்பந்தப்படுத்தி வருணிப்பதுங்கிறது இருக்கிறது. இது ஆண்டாளை தவிர வேற யாருக்கும் கைவராத கலை. அவ்வளோ அழகா வருணித்திருக்கிறாள். சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். இதுல தான் எவ்வளோ அர்த்தம் இருக்கு பாருங்க. முதல் வரியிலேயே முகந்து கொடு ஆர்த்தேரி, மொத்த சமுத்திர ஜலத்தையும் நீ பருகிடுன்னுட்டா. அப்படின்னா ஒரே நாளில் 100 சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சா பரவாயில்லையா அண்ணா? ஐயோ அதெல்லாம் நாங்கள் தாங்க மாட்டோம். வாழ உலகினில் பெய்திடா, கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பெய்யணும், நீ முழுக்க கொடுத்துடக்கூடாது. வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து, நாங்கள் மார்கழி நீராட்டத்தை மகிழ்ச்சியோடு செய்வதற்கு உறுப்பாக எங்களுக்கு தொண்டுகளை செய்வாயாக என்று 4ஆம் பாட்டிலே வருணதேவனுக்கு கட்டளையிடுகிறாள். ஆக இன்னைக்கு 6ஆம் பாட்டு அனுபவித்தோம்.
கூட கூட 4ஆம் பாட்டையும் அனுபவித்து மகிழ்ந்தோம். இந்த 5ஆம் பாட்டில் மிச்சம் வச்சிருக்கோம். அப்போ நாளைக்கு 7ஆம் பாட்டும் 5ஆம் பாட்டுமாக நாளைய தினம் அனுபவத்திற்கு விஷயமாகும். வந்திருந்து நடத்தித்தர பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய பாசுரத்தை அனைவரும் சேர்ந்து விண்ணப்பிக்க வேணுமாய் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன் அடியேன். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ள வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முல நெஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். ஸ்ரீமத்யே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜா மாதృமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர்நித்யமங்கலம்.